இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான அதிகமான பேரால் விரும்பி சாப்பிடப்படுற சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்ல போனால் அது பானிபூரி தான். அதே சமயம் ரொம்ப அன்ஹெல்த்தியான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் பானிபூரி தான். ஏன்னா அதோடைய சுகாதாரமற்ற தயாரிக்கும் முறையினால பெரும்பாலான இடத்துல இந்த பானிபூரிக்கு அசுத்தமான தண்ணீர் பயன்படுத்துறதுனால அந்த தண்ணீரில் சால்மோனெல்லா, ஷிஜெல்லா, ஈகோலை போன்ற பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வாந்தி, பேதை, ஜுரத்தில் ஆரம்பித்து டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி வரையும் உண்டாக்கலாம். பூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மைதாவால் பண்ணப்படுறது. அதை பொரிக்கிறதுக்கு ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால அதில் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு நல்லதல்ல. இப்போ பானிபூரி சாப்பிடணும், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல பானிபூரியை வீட்டில் பண்ணணும். அப்போ தான் சுகாதாரம் அப்படிங்கிறதுக்கு குறையே இருக்காது. இங்கே பூரியை மைதாவில் பண்ணாமல் முழு கோதுமை மாவில் பண்ணலாம். அதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை யூஸ் பண்ணாமல் கன்வென்ஷனல் அவன்லேயோ, மைக்ரோவேவ் அவன்லேயோ, ஏர் ஃப்ரையர்லேயோ கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக ஈஸியாகவே பண்ணிடலாம். பானி செய்கிறதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணீரோட புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சைச்சாறு, வெல்லம், உப்பு சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்காது, ஃபுட்பார்ன் டிசீஸ் வராது. அதே சமயம் ரொம்ப முக்கியமாக பானிபூரி ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணாமல் வேக வச்ச பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணலாம். மெலிசான இருக்கிற தக்காளி, வெங்காயம் இந்த ஸ்டஃபிங்கோட சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக பொரிக்கப்படாத, கண்டாமினேஷன் இல்லாத, புரோட்டீனும் ஃபைபரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஹெல்த்தியான பானிபூரி ரெடி. இதே மாதிரி பானிபூரி செய்யும்போது ஆரோக்கியமான சேஞ்சஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.